Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு ரெக்கவர் லாசஸ் அப்படின்னு சொல்லிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கேட்குறது என்னென்னா 1 lakh லாஸ் பண்ணிட்டோம் ப்ரோ, 2 lakh லாஸ் பண்ணிட்டேன், எப்படி ரெக்கவர் பண்ணுறது, ஒரு 1 month ரெக்கவர் பண்ணிடலாமா, எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அந்த டாபிக் தான் பேச போகிறோம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸலில் வந்துட்டு போட்டு மெயின்டைன் பண்ணி இதை சொல்கிறங்காட்டி உங்களுக்கு வீடியோவாக பார்க்குறக்கு உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆடியோவாக கூட இதை வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் கேட்கலாம். நான் முடிஞ்ச அளவு இந்த எக்ஸலில் இருக்கிறதே இது பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று டெய்லியும் வந்துட்டு நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் போட்டிருக்கோம். ஸோ அந்த பிளான் படி நடந்துச்சான்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ நேற்றத்தோட பிளான் வந்து ஒரு 2 minutes டக்குன்னு பார்த்துட்டு ஸோ ஹவு டு ரெக்கவர் லாசஸ் அந்த டாபிக்குள்ளே நம்ம போயிடுவோம். இப்போ வந்துட்டு நிஃப்டி பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணியிருக்கா, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான்னா, ஸோ 2 days வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சால்டேஷனில் இருந்திருக்கான். ஸோ நம்ம நேற்று பிளான் வீடியோலேயே பார்த்தோம். நேற்று ஸ்ட்ராங்கான இந்த ட்ரெண்ட் லைனு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இது பிரேக் அவுட் கொடுத்தானா வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும், 42,300 400 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே இந்த பிரேக் அவுட் கொடுத்து இன்றைக்கி வந்துட்டு மதியம் உங்களுக்கு ஒரு சூப்பரான அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ இந்த சைடு யாராச்சும் கால் வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான இருக்கும். மதியத்துக்குள்ளேயே நம்ம வந்து ட்ரேடு முடிச்சிட்டோம். மதியத்துக்கு மேலே ட்ரேட் கொடுக்கல. ஸோ இந்த மூவ் வந்துட்டு நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியல. இருந்தாலும் வந்துட்டு நிஃப்டியில் வந்துட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ணோம். நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா ப்ராஃபிட் பண்ணாங்க. பேங்க் நிஃப்டியில் நேற்று சொன்ன மாதிரியே நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இங்கே அச்சீவ் ஆகி செகண்ட் டார்கெட் வந்து பாதி வரைக்கும் போயிருக்கான். அதாவது இங்கே ஒரு ஸ்மால் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு, பார்த்தீங்கன்னாவே தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் டார்கெட்டாக ஆக்ட் ஆகியிருந்திருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இதில் கால் சைடு போயிருந்தால் நல்லா ப்ராஃபிட் வந்திருக்கும். நேற்றோட அனலிஸ் வீடியோ பார்த்துட்டு இப்போ வந்துட்டு நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போய் பார்த்துருவோம். நிஃப்டிலேயே சேம் உங்களுக்கு வந்து நம்ம நேற்று சொன்னது தான். நம்மளுடைய பிளானில் வந்து சொல்லியிருந்தோம், இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் ஒன்று நடந்துட்டு இருந்திருக்கு. இதையும் வந்துட்டு நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம் குரூப்பில் இன்னும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பு. அதில் வந்து நான் டெய்லி ஒரு ஃப்ரீ ட்ரேடு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ட்ரேடை யூஸ் பண்ணி நீங்களும் வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நிஃப்டியில் வந்துட்டு மார்னிங்கை வந்துட்டு ஃபுல் சைடுவேஸ் அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெலிகிராம்லேயே நம்ம அந்த சார்ட் வந்துட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் இருக்குது, உங்களுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தானா வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 17,840 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு, ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 17,800. இப்போ பிரேக் பண்ணிட்டானா உங்களுக்கு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுப்பா. அதுவும் 15 minutes க்ளோஸ் கொடுத்தோன்னே அதர்வைஸ் ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அப்சைட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, கேண்டில் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்டேட் வந்து நம்ம டெலிகிராமுக்கு கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளியராக. ஸோ அது பிரேக் அவுட் ஆனோடனே நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேடும் வந்து சொல்லியிருந்தோம். 17,850 கால் எடுத்துக்கங்க, 140 எபோவ் கொடுத்துருந்தோம் என்ட்ரி, 160 சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 200 வரைக்குமே போயிட்டா, அதாவது 180 வரைக்குமே நான் பார்த்துட்டு இருந்தேன். மதியத்துக்கு மேலே நான் ட்ரேடிங் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டேன், நான் வந்து பார்க்கல. பட் இருந்தாலும் வந்துட்டு 160க்கு மேலே போயிருந்தா. ஸோ இதுலேயும் வந்துட்டு நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு டெலிகிராம் மெம்பர்ஸு டார்கெட் அச்சீவ் ஆச்சு, நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸல் சீட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த எக்ஸல் சீட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இது வந்து டைரியில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இந்த எக்ஸல் சீட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ட்ரேடிங் ஜேர்னல்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு 4 கால்ஸ் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணோம். இந்த 4 கால்ஸில் வந்துட்டு 3 கால்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகிட்டான். உங்களுக்கு 1 கால் வந்துட்டு அதுவும் 108 வரைக்கும் போயிருந்தா, என்ட்ரி வந்துட்டு 100 சொல்லியிருந்தோம். பட் நிறைய மெம்பர்ஸ் புக் பண்ணல. ஸோ எக்ஸிட் காஸ்ட் டு காஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதாவது காஸ்ட் டு காஸ்ட்லேயே எக்ஸிட் ஆகிருக்குன்னு. பட் நிறைய பேர் வந்து ஹோல்டு பண்ணி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் ப்ராஃபிட்டில் தான் வந்து முடிஞ்சிருப்போம். எல்லா ட்ரேடுமே எடுத்திருந்தீங்கன்னா 1200 ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஒரு இந்த 3 ட்ரேட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னாவே உங்களுக்கு சூப்பர் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எந்த டைம் கொடுத்தோம், எந்த என்ட்ரி கொடுத்தோம், ஸ்டாப் லாஸு டார்கெட்டுன்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருவோம். அதாவது நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா ஸ்ட்ரைக் ப்ரைஸ், உங்களுக்கு என்ட்ரி டைமு, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு ஜாயின் பண்ணி நீங்களும் வந்துட்டு ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. அது நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு 500 rupees ஒன்லி ஃபீஸு, 500 rupees பெர் மந்த்து. அதாவது நீங்கள் ஒரு ட்ரேட்லேயே வந்து அந்த 500 rupees வந்து எடுத்துலாம். நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணி வந்து
100% வந்து அந்த ஃபீஸை வந்து ஒரே நாளில் ரெக்கவர் பண்ணிடுறாங்க. நீங்கள் யார்கிட்ட வேணால் கமெண்ட்ஸில் கூட கேட்கலாம். நம்ம மெம்பர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கூட சொல்லுவாங்க. சரி வாங்க நம்ம இதுக்கே வந்து 2-3-4 மினிட்ஸ் ஆயிடுச்சு, டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஹவு டு ரெக்கவர் லாஸஸ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்குள்ளே போயிடுவோம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு லாஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சால் தான் அதை ரெக்கவர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஓவர் ட்ரேடிங் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொருத்தருமே வந்துட்டு இது வந்து ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தால் மறுபடியும் இன்னொரு டைம்னு சொல்லி போவீங்க, மறுபடியும் க்ரீடி ஆயிடுவீங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு அதே லாஸ் வர ஆரம்பிச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க, அதையே வந்து ரெக்கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு லாஸ் ஆகுது. அடுத்தது வந்து க்ரீடி வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு ₹500 இப்போ ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா, ஸோ இன்னொரு 500 எடுத்தா என்ன, இன்னொரு 500ன்னு சொல்லிட்டு ஒரு 1000 வந்தாலுமே இன்னும்னு சொல்லி அதிகமாக எதிர்பார்த்து லாஸ் ஆகுது. ஸோ கான்ஃபிடன்ஸ் இருக்காது. நீங்கள் வந்துட்டு ஒரு ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஒரு ட்ரேடு வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும், பேஷன்ஸ் இல்லாமங்காட்டி உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிருக்கும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்திருக்காது. அதாவது நம்மகிட்ட கேபிட்டலே வந்துட்டு 7000 தான் இருந்திருக்கும். பட் அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு 3000 வந்துட்டு ஒரே நாளில் லாஸ் பண்ணிடுவோம். ஸோ அதில் வந்துட்டு நம்மளுக்கு 7000 தான் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ரிஸ்க் வந்து அதில் ஒரு 5% இல்லைன்னா 10% ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ₹700 தான் அந்த அன்னைக்கோட லாஸே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ₹700 வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஓவர் லாட், அதாவது வந்து லாட் அதிகமாக வந்து ட்ரேட் பண்ணுறது. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற கேபிட்டல் ஃபுல்லாக போட்டு லாட்ஸ் வந்து அதிகமாக போட்டு ட்ரேட் பண்ணுறது. ஸோ மணி மேனேஜ்மெண்ட், இந்த காரணங்கள்னால தான் லாஸ் வந்து ஏற்படுது. ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து லாஸை வந்து இது பண்ண முடியும். இப்போ லாஸ் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கனாவே மறுபடியும் லாஸ் தான் ஆகும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் லாஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரூல் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த லாஸை வந்துட்டு பார்த்து நீங்கள் நினைக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக ஒரு 1 வீக் இல்லை 10 days 15 daysன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் வாங்க. ரிட்டர்ன் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேபிட்டல் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் அந்த லாஸை பற்றி நினைக்காம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல அந்த லாஸை பற்றி நினைக்காம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ மணி மேனேஜ்மெண்ட், இந்த மணி மேனேஜ்மெண்ட்டு அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ரெண்டும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்துட்டு ஒரு 7000 கேபிட்டல்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு லாட்டை வச்சு ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா 10% அப்படின்னு ஒரு நாளைக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 700 தான் அந்த அன்றைக்கி மேக்ஸிமம் லாஸஸ் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜில் நீங்கள் எப்போ கால்குலேட் பண்ணுற ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எப்போவுமே வந்துட்டு ஒரு நாளைக்கு ₹1000 டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு பர்சன்டேஜ் வைஸ் ஒரு நாளைக்கு 5% எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும், இல்லைன்னா ஒரு நாளைக்கு 3% ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ஒரு செக்லிஸ்டாட்டை போட்டு வச்சுட்டு ஒரு நாளைக்கு 3 ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு போனால் 3 ட்ரேட்ஸ் மட்டும்தான் போவேன். 3 ட்ரேட்ஸ்லேயும் வந்துட்டு எனக்கு ரிஸ்க்கு ₹700 அதாவது 100% ப்ராபபிலிட்டி இருக்கிற ட்ரேட்ஸ் மட்டும்தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும். அடுத்தது வந்து ட்ரேட் வித் பிளான். ஸோ நம்ம வந்துட்டு எப்போவுமே பழைய ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரேடு பிளான் வந்து போடுறோம். நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இதான் பிளான், 2 லெவல்ஸ், இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்தானா உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து அடுத்த டார்கெட் இது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லிடுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோஸே பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்களும் அந்த லெவலை மார்க் பண்ணி வச்சு பிரேக் அவுட் கொடுக்கும்போது என்ட்ரி கொடுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே லெவல்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அது மூலமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். கோ வித் ஸ்மால் லாட்ஸ். நீங்கள் வந்துட்டு அந்த லாஸை ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டிங்கனாவே இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். எப்போ லாஸு அதிகமான லாட்ஸை வந்து நீங்கள் வந்துட்டு எப்போ இது பண்ணாலும் உங்களுக்கு எப்போ மணி மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு கரெக்டாக வருதோ அப்போ தான் வந்துட்டு அதிக லாட்டில் போகணும். அது வரைக்கும் நீங்கள் 1 லாட்னா 1 லாட்லேயே தான் நீங்கள் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தோடனே கேபிட்டல் அதிகமாச்சுன்னா நீங்கள் 2 லாட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. 1 லாட்னா அதையே வச்சுட்டு 1 மந்த் ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது. அது மெயினான ஒரு ரீசன். ஸோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் லாஸே வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். லிமிட்டட் ட்ரேட்ஸ், அதாவது 1 டேக்கு வந்து 2 ட்ரேட்ஸ் இல்லைன்னா 3 ட்ரேட்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ இந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா மட்டுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய இதில் வந்துட்டு ஃபாலோ ஒன்லி ஒன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது உங்களுக்கு. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு இப்போ எதுவுமே தெரியலனா நம்மளுடைய டெலிகிராம்லேயே வந்து யூடியூப்லேயும் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நிறைய போட்டிருக்கோம். 15 மினிட் இன்சைட் பார் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ இன்சைட் பார் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா 1 மந்த் கண்டினியூஸாக அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டுமே டெய்லி யூஸ் பண்ணணும். அதாவது நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் இன்சைட் பார் கிரியேட் ஆனால் அதில் என்ட்ரியில் மட்டும் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்கணும். ஒருவேளை அந்த அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு என்ட்ரி கூட கிடைக்கலனா அவாய்ட், அந்த அன்றைக்கி ட்ரேடு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நீங்கள் 1 மந்த் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக
கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒருத்தர் ஃபாலோ பண்ணும்போது எப்படி இருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி மேக்ஸிமம் 60% அக்யூரன்சி கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற ட்ரேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 60% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மந்த்லியில் வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெர் டேக்கு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணாமல். ஸோ அடுத்தது வந்து அக்செப்ட் த லாஸஸ். அதாவது ஒரு 700 ருபீஸ் லாஸ் ஒரு நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாஸ் வந்துச்சுன்னா அதோட அடுத்து ஒரு 100% உங்களுக்கு 99% வந்துட்டு தெரியுது இந்த ட்ரேடு வந்து நம்ம போகலாம் அப்படின்னா மட்டும்தான் அடுத்த ட்ரேடுக்கு போகணும். இல்லைன்னா அந்த 700 ருபீஸ் லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாளுக்கு இருக்க அந்த கேபிட்டலை வச்சுட்டு நீங்கள் அடுத்த ட்ரேட்ஸை போயிடணும். அடுத்தது கால்குலேட் த ப்ராஃபிட் இன் பர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா ப்ரோ ட்ரேடர்ஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்துட்டு பர்சன்டேஜில் தான் வந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. பட் நம்ம பண்ணுற மெயின் தப்பு என்னென்னா ஒரு நாளைக்கு 500 ரூபா ஒரு நாளைக்கு 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்துட்டு 500 to 1000 ருபீஸ் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட்டை எதிர்பார்க்குறோம். அதுவும் எவ்வளோ கேபிட்டலை வச்சுட்டு வெறும் 6000 1 லாட்டை வச்சுட்டு டெய்லி 1000 ருபீஸ் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 டேஸ்க்கு 20,000 6000 வச்சு 20,000 வந்து எதிர்பார்க்குறோன்னா நம்ம எவ்வளோ பெரிய பேராசக்காரங்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்களே நினச்சி பார்த்துக்குங்க. 2 lakh 3 lakh வச்சுருப்பாங்க ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாம். மெயினாக ப்ரோ ட்ரேடர்ஸ் எல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸோட செல்லர்ஸ் இருப்பாங்க. 2 lakhs கேபிட்டல் வச்சுட்டு அவங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1% எதிர்பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு. வெறும் 2000 2 lakh வச்சு 2000 எதிர்பார்க்குற அவங்க தான் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிறாங்க. தவிர நம்ம வெறும் 6000 வச்சுட்டு அதில் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இதுலேயே வந்துட்டு ஆப்ஷன் பையிங்கில் உங்களுக்கு 300 வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். நம்ம ட்ரேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுலேயே வாட்ஸ்அப் குரூப்பில் 300 வந்துடும். பட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க. 6000 கேபிட்டல் போட்டிருப்பாங்க, ஆனால் 2000 ப்ராஃபிட்டை எதிர்பார்த்துட்டு 1000 மேலே போட்டுன்னு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் தப்பு. நீங்கள் வந்துட்டு வச்சிருக்க கேபிட்டலை பொறுத்து ஒரு 5% டெய்லி பார்த்தீங்கன்னா கூட ஒரு 6000 கேபிட்டல் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 5% 1 டேன்னு சொல்லி வச்சுட்டிங்கனாலும் உங்களுக்கு 300 ருபீஸ் ஆச்சு. இந்த 300 ருபீஸ் இன்ட்டு உங்களுக்கு 20 டேஸில் 10 டேஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாங்கன்னா கூட 3000 இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர். 3000 அதாவது 50% வந்து மந்த்லி நீங்கள் வச்சுருக்க கேபிட்டலை வச்சு ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக அதாவது மந்த்லியில் சொல்லலாம். அதே நீங்கள் வந்துட்டு டெய்லி 600 எடுக்கணும், அதுவும் 20 டேஸே எடுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறது மினிமம் 10 டேஸ் மந்த்லியே 10 டேஸ் மட்டும் இந்த 300 நீங்கள் எடுத்தீங்கன்னா 6000 வச்சு நீங்கள் 3000 வந்து மந்த்லி ஒரு பார்ட் டைமில் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபுல் டைம் எனக்கு தெரிஞ்சு யாரும் ட்ரேடராக இருக்க மாட்டாங்க. 3000 ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வெளியே சொல்லலாம். 3000 + 6000 9000 வந்து உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அடுத்த மந்த் வந்து 2000 செலவு பண்ணிட்டு 7000 கேபிட்டல் மாற்றுங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு மெயினாக வந்துட்டு உங்களுக்கு டிசிப்ளின் தேவை. அந்த டிசிப்ளின் இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் இது பண்ணணும். அந்த டிசிப்ளின் வரணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு செக்லிஸ்ட்டாக டெய்லியும் போட்டுக்கோங்க. அந்த செக்லிஸ்ட்டில் 9:30 மேலே தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. 9:30 போனீங்கன்னா நிறையா வந்து வொலட்டிலிட்டியாக இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ இந்த செக்லிஸ்ட்டை வந்து நான் வந்து இப்போ புதுசாக வந்துட்டு உருவாக்கியிருக்கேன். நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 9:30 மேலே தான் போகணும். ஒரு நாளைக்கு 3 ட்ரேட்ஸ் தான் செகண்டு. இதில் ஒரு டிக் போட்டுங்க, இதில் ஒரு டிக் போட்டுங்க. 600 அதாவது 5% ப்ராஃபிட்டு கேபிட்டலை பொறுத்து அப்படின்னு சொல்லி 5% எவ்வளோ போட்டு ஸோ இது வந்தோடனே இது ஒரு டிக் போட்டுருங்க. 3 டிக் ஆகிடுச்சு, அந்த அன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டியது. இந்த செக்லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு டெய்லி வந்துட்டு டிக்ஸ் மட்டும் போட்டு வாங்க. இந்த டெய்லி டேட்டு போட்டு ஸோ இந்த 3 டிக் ஆகிடுச்சுன்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அன்றைக்கி முடிஞ்சது. ஸோ அடுத்த நாள் அப்படின்னு சொல்லி டிக் போட்டே இருந்தீங்கன்னா ஒரு 1 மந்த் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ரெக்கவர் பண்ணணும்னு நினச்ச லாஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு நம்மளுடைய லாஸஸ் ரெக்கவர் ஆகிடுச்சு, இப்போ நம்ம ப்ராஃபிட்டில் போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஃப்ரீ ட்ரேட்ஸும் வந்துட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்ஸ் வந்து வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜனவரி மந்த்து மட்டும் நம்ம 5 டேஸில் எவ்வளோ கால்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து வீக்லி ரிப்போர்ட்டு. வீக்லி ஃப்ரைடே வந்து இந்த ரிப்போர்ட் நம்ம சொல்லிடுவோம். 9th ஜனவரி to 13th ஜனவரி இப்போது 5 டேஸில் வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் 20 கால்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதில் 14 கால்ஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆகிருக்கான், 6 கால்ஸ் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கான். ஸோ உங்களுக்கு 70% உங்களுக்கு வந்துட்டு 70% அக்யூரன்சி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கால்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு 70%ல் வந்துட்டு கால்ஸ் எல்லாமே ஹிட் ஆகி டார்கெட் ஹிட் ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ 500 வந்துட்டு யாருமே வந்துட்டு வெளியே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம வந்துட்டு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நிறைய பிகினர்ஸ்க்காக வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கோம்.
நாம் வந்துட்டு வெறும் ட்ரேட் கால்ஸ் மட்டும் கொடுக்காம சார்ட்ஸு, டெய்லி பிளான்ஸு, முந்தின நாள் வீடியோ சொல்லி தந்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு லைவ் ட்ரேடிங்லேயே வந்துட்டு கோர்ஸ் மாதிரி இல்லாமல் லைவ் ட்ரேடிங்லேயே நிறையா கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மெம்பர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்மளுடைய குரூப் எப்படி ஒர்க் ஆகுது, நம்மளை பற்றி ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதுசாக வரீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஸ்பெண்டிங் டைம் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ எல்லாருக்குமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம எல்லாத்துக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.